ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லித் பாப்பா சேனல். ராஜ்மா கிரேவி ரொம்ப அருமையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு 150 கிராம் ராஜ்மாவை நல்லா கழுவி ஒரு 8 மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஊறின ராஜ்மாவை ஒரு குக்கரில் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஒரு 7-8 விசில் வரை நல்லா அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஒரு வானல் அடுப்பில் வைத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 2 வெங்காயம் 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வதங்கினதும் இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் கொஞ்சம் பட்டர் சேர்த்து அது நல்லா சூடானதும் அதில் கடுகு, சோம்பு, ஜீரகம் சேர்த்து பொரிய விடணும். இது பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கணும். வதங்கினதும் அதில் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம வேக வச்ச ராஜ்மாவை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க. இது நல்லா கொதித்ததும் இப்போது இது கூட நம்ம இதில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்தா சுவையான ராஜ்மா கிரேவி ரெடி.